விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 19/7/2024 ஆடி மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். புதிய முயற்சியில் சிறு சிறு தடை வரும். உடனே ஃபங்க் ஆயிடாதீங்க. தடை எவ்வளோ பார்த்துட்டீங்க. எல்லா தடையும் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு தான் மேஷத்திற்கு. தனிப்பட்ட முறையில் அனுகூலமான நாள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கோபம் வேணாம், அடக்கி வாச்சிக்கும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே போதும். அக்கம் பக்கத்தில் யாராவது எதாவது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. முடியாத விஷயத்தெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு போய் வம்ப விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க. அப்புறமா ராத்திரியெல்லாம் புலம்பாதீங்க. அதனால் பணம் ஏதாவது முதலீடு செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரங்க. நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஆடி மாதத்தில் வந்தாலும் ஏற்றுக்கணும். தள்ளி போடக்கூடாது. அப்புறமா பார்த்துக்கலாம்லாம் சொல்லக்கூடாது. ஆடி முடிட்டோம், ஆவணி வரட்டும், அப்படி வரட்டும், எது இருந்தாலும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் எஸ்ன்னு எத்துன்னு போகக்கூடிய ரிஷபம் புத்திசாலிகள். கண்டிப்பாக பெரியவர்களுடன் மனம் விட்டு பேசுவது இன்னைக்கு நல்லது. பெரியவர்களுடைய கோபத்திற்கோ இல்லை பெரியவர்களை கோபப்படுத்துவதோ தவிர்த்து கொள்வது நன்மையான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுனத்துக்கு நல்லா போயின்னு இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத ஏதாவது அந்த கால கதையை பேசி குடும்பத்தில் கோபதாபம் ஏற்படுத்தி குடும்பத்தில் ஒரு சண்டை வச்சு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம். காதலர்கள் மத்தியிலும் அதே போல் ஏற்பட்டுடும். ரொம்ப கவனமாக இருங்க. வெளியிடம், தொழில், வியாபாரம், பழைய கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயம் எல்லாம் மிதுனத்துக்கு டக்குன்னு கிளியரன்ஸ் தான், கிரீன் சிக்னல் தான். பயப்படவே வேண்டாம். ரொம்ப நாளாக இருந்த கஷ்டம், ஆனி மாதம் முழுவதும் இருந்த ஒரு டென்ஷன் எல்லாம் படிப்படியாக குறையும். நல்ல நிம்மதியாக சாப்பிடக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஏதோ ஒரு மாதிரி சஞ்சலமாக இருந்த நாள் மாறுறத கண்கூடாக பார்க்கலாம். அப்பாடான்னு ஒரு மூச்சு விடக்கூடிய அமைப்பு ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம் டக்குன்னு ஏற்படும். அந்த பயணத்தினால அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை கடகராசிக்காரங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஒன்று தீர்க்கமான முடிவு வரும். ரொம்ப நாளாக மன சஞ்சலமாக இருக்கும். அந்த அமைப்பு மாறுறது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு தரும். செல்வாக்கு உயரும். அதனால சந்தோஷம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்துல டக்குன்னு முடிவுகள் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய நீண்ட நாள் குறை ஒன்று தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல உங்களுக்கு தான் ஜெயம். புது கடன் பெற்றாலும் அது சுப கடனுக்கு உண்டான அனுகூலமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு தொழிலையோ, உத்தியோகத்திலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ நீங்கள் நினைச்சது தான் சாமி நடக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம். அதை போயிட்டு விட்டுட்டு வீட்டில் இருக்க இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன்
கோபப்படுறது, நீ என்ன எனக்கு செஞ்ச, நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு ஒண்ணுமே உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு கோபப்பட்டு இருக்கிறது, உங்களை ஏதோ அவங்க எல்லாம் கவனிக்காம விட்ட மாதிரி, நீங்கள் உங்களை வளர்த்ததே கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி எல்லாம் பேசி அவங்க கிட்டேயே சண்டை போட்டு வெளியில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சத்தை விடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வெளியில் அற்புதத்தை தரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் காணப்படுவதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. சம்பந்தமில்லாத விஷயத்துல போய் மாட்டிக்காதீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரங்க. தைரியமான நாள், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள், சுபவரிய பிராப்தம் ஏற்படுவது, குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்குவது, பயணங்கள் மேற்கொள்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் அற்புதத்தை பெற்று தரக்கூடிய அற்புதமான காலகட்டம், மனதில் இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு, யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். இன்னைக்கு எந்த விஷயத்தில் இருந்தாலும் அதில் உங்களுக்கு சக்சஸ். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. வார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சனியுடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய ஆதிக்கம் மேன்மையடைய செய்யும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கோபம் வேண்டாம், மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். மற்றபடி எல்லா விஷயமும் சாதகமான அமைப்பை பெற்றுத்தரும். பெற்றோர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். சுபவிரிய பிராப்தம், அசையாம சேப்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாள். பயணங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது, மனதில் ஒரு பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்க. கோபம் வேண்டாம், மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி படித்து பார்த்து விட்டு கையெழுத்து போடுவது, ஆக்ரோஷப்படுவது, ஆவேசப்படுவதெல்லாம் விட்டு விடுங்கள். யாராவது ஏதாவது உங்கள் குடும்பத்தை பற்றியோ அல்லது உங்க கூட இருக்கிறவங்களை பற்றியோ ஏதாவது சொல்றது அப்படியே முழுசா நம்பாதீங்க. பொறுமையா இருங்க. எல்லாமே இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்துக்கு ஏற்றவாறு பாருங்கள். சனி வக்கரமா இருக்கனால வார்த்தையால தான் தனுசுக்கு தொந்தரவு வரும். வார்த்தைகளை இன்னைக்குன்னு இல்லை, ஆவணி மாசம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறீங்கன்னா தொந்தரவு இருக்காது. அதிர்ஷ்டத்தின் அளவு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு காட்டப்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்கள். தைரியம், தன்னம்பிக்கை, தொழில் ஏற்றம், வியாபார ஏற்றம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், நலம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம், புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது, துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்துல மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மகரத்திற்கு வெளியிடமெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம். வாகனத்துல சனி வக்கரமா இருக்கனால வித்தை காட்டினீங்கன்னா உங்க வித்தையெல்லாம் மருத்துவமனையில தான் பார்க்கணும். அது இப்போன்னு இல்லை, வரக்கூடிய நாள்ல கூட ரொம்ப கவனமா இருக்கணும், புரட்டாசி வரைக்கும் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கிங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரங்க. லாபம் ஏற்படக்கூடிய நாள், பணவரவு உண்டான நாள், ப்ரமோஷன் வரக்கூடிய நாள், இன்கிரிமெண்ட் வரக்கூடிய நாள், புதிய முதலீடுகளுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள், மனதில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள். தேகாரிக்கத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றங்களை பெறக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு காணப்படும். நல்ல நாளில் கூடா நட்பால் கேடு விளைவித்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட வரக்கூடிய காலகட்டத்தில் ஆடி மாதமாக இருக்கட்டும், ஆவணியாக இருக்கட்டும், சித்திரையிலிருந்து பங்குனி வரை எந்த மாதமாக இருந்தாலும் கூடா நட்பு தான் கேடு விளையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க.
இன்னைக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம். லாபம் ஏற்படும், அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படும், தைரியம் ஏற்படும், கொடுத்த பாக்கிய குடும்பத்தில் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம், செல்வாக்கு படிப்படியாக உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்தெல்லாம் குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடித்த திருப்தி இன்னைக்கு ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்தாச்சு. ஜோதிடம் சார்ந்த ஏகப்பட்ட சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. அதுல இன்னைக்கு ஒரு சந்தேகத்துக்கு சூப்பரான விடை அளிக்க போறாரு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். வெங்கடேஷ் கோபாலபுரத்திலிருந்து கேட்டிருக்கார், சப்த கண்ணீர்களை வழிபடுவதனால் என்ன பலன் கிடைக்கும்? எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணீர் அதாவது பெண் தெய்வ வழிபாடே நல்லது. அதுல சப்த கண்ணீரை வழிபடுவதனால பஞ்சமா பாதங்கள்ல இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், பூர்வ புண்ணியஸ்தான தோஷம் நிவர்த்தி ஏற்படும், பிதிர் தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அதே போல தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் என்பதுதான் சப்த கண்ணீர் பூஜை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் பண்ணலாம். அதே போல சப்போஸ் நிறைய பேர் கும்பகோணம் போறச்ச மகாமகம் குளத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலில் போனீங்கன்னா இந்த பூஜை இருக்கும், அதையும் பண்றது விசேஷம்.